கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இவ்வுலகிலே மனித உடல் எடுத்து நமக்காக பிறக்கின்றார். இவர் ஏதோ திடீரென்று தோன்றியவர் அல்ல. மாறாக ஒரு குடும்பத்திலே ஒரு கன்னிகைக்கு மகனாக பிறக்கின்றார். இந்த குடும்பத்திலே தான் அவர் வாழ்கின்றார், வளர்கின்றார். 30 ஆண்டுகள் இந்த குடும்பத்திலே தனது வாழ்க்கையை முடிக்கின்றார். 3 ஆண்டுகள் மட்டும்தான் தனது பொது வாழ்வை அவர் தொடங்கி வாழ்கின்றார். இந்த 30 ஆண்டுகளிலே மறைந்த வாழ்க்கையையும் 3 ஆண்டுகளிலே மக்கள் பணியையும் போதிப்பதையும் மக்களுக்கு நன்மை செய்வதையும் அவர் செய்கின்றார். ஆக இந்த இரண்டையும் பார்க்கின்ற பொழுது இயேசு 2 வகையான உறவுகளை வளர்த்து கொண்டார். ஒன்று, தனது குடும்பம், உற்றார் உறவினர் என்ற வகையிலே அந்த ஒரு பிறந்து வளர்ந்த குடும்பத்தை ஒன்றாக நாம் கருதலாம். இன்னொரு குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்கி இருக்கின்றார். அந்த குடும்பத்தை பற்றி தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். எனவே இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்று சொன்னால், பெற்றெடுத்ததனால், உறவினால், சொந்தம் என்பதனால், நம்மோடு அவர்கள் அறிமுகம் ஆகிவிட்டார்கள் என்பதனால் அல்ல. மாறாக ஏற்றுக்கொண்ட கொள்கையினால், அவரை பின்பற்றிய ஒரு சீடத்துவ வாழ்வின் ஒரு முடிவினால் புதியதொரு ஒரு குடும்பம் இறைவார்த்தையின் அடிப்படையிலே அமைகிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இறைவார்த்தை சமூகமாக இந்த புதிய குடும்பம் ஆண்டவருக்கு அமைந்திருக்கிறது. எனவே தான் பாருங்கள், உங்கள் தாய், சகோதரர்கள் உம்மோடு பேசுவதற்கு எங்கே நிற்கின்றார்கள்? வெளியிலே நிற்கின்றார்கள். எனவே அவர்கள் அந்த பழைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். எனவே அவர்கள் வெளியே நிற்கின்றார்கள். மற்றவர்கள், அவருடைய சீடர்கள், அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் எங்கே இருக்கின்றார்கள்? பாருங்கள், உள்ளே இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் புதிய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக உள்ளே இருக்கின்றார்கள். அவர்கள் கடந்து போன அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக இந்த பணி திட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் வெளியிலே நிற்கின்றார்கள். அப்படி என்றால் இனிமேல் அந்த குடும்பத்திற்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பொருள் அல்ல. அப்படி இருக்கும் என்று சொன்னால், தன்னுடைய தாயை ஏன் ஆண்டவர் இயேசு இறுதியிலே யோவானிடம் ஒப்படைக்கின்றார்? அவருடைய பொறுப்பிலே அவர் தன்னுடைய தாயை கொடுக்கின்றார் என்று நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு அந்த பிறந்து வளர்ந்த உறவின், அந்த இரத்த உறவினுடைய குடும்பத்தை விட்டு வெளியே வந்து புதியதொரு குடும்பத்தை உருவாக்கினார் என்பதை தெளிவாக இந்த நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் நாமும் என்பதை உணர வேண்டும். இந்த குடும்பத்தை சார்ந்து நாம் இருப்பதற்கான ஒரே அடிப்படை தகுதி என்னவென்று சொன்னால், நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்ல. மாறாக இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களே, விண்ணக தந்தையினுடைய விருப்பத்தின்படி வாழ்கின்றவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களும் உற்றார் உறவினர்களுமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி புதியதொரு வாழ்க்கை முறையை, புதியதொரு குடும்ப உறவை ஆண்டவர் இங்கே நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை நம்முடைய சகோதரர் என்று சொல்கிறோம். கடவுளை நம் தந்தை என அழைக்கின்றோம். இதெல்லாம் எந்த அடிப்படையில் அமைகிறது என்று சொன்னால், இயேசு சொன்ன இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் அமைகிறது. எனவே இறை வார்த்தையை நாம் கேட்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே அந்த இறை வார்த்தை ஊன்றுகின்றது. அந்த இறை வார்த்தை விளைந்து நற்பயன் தருகின்றது. அந்த இறை வார்த்தையின் தகுதியிலே நாம் அனைவரும் உறவுகளாக, நாம் தொடர்புடையவர்களாக, ஒரே குடும்பமாக நாம் உருவாகின்றோம் என்பதைத்தான் நாம் உணர வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு வேறுபாடும் வித்தியாசமும் நம்மை பிளவுபடுத்தி பிரிக்க முடியாது. ஒன்றே ஒன்றுதான் நம்மை எப்பொழுதும் இணைத்து சேர்த்து கடவுளுடைய குடும்பமாக நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த இறை வார்த்தையை கேட்பதினால் நாம் அனைவரும் ஒரே வார்த்தையிலே இணைகின்றோம். அந்த ஒரே வார்த்தையிலே நாம் ஒருவரோடு அந்த உறவு பிணைப்பை நாம் உருவாக்கி கொள்கிறோம். இந்த பிணைப்பினுடைய உச்சமாகத்தான்
நற்கருணை கொண்டாட்டம். நாம் நன்மை வாங்குகின்றோம், நற்கருணையை பெற்றுக்கொள்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தை தான் நம்மை இணைக்கிறது, இறை வார்த்தை தான் நம்மை தூய்மையாக்குகிறது, இறை வார்த்தை தான் நம்மை ஒரே குடும்பமாக மாற்றுகிறது என்பதை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இறை வார்த்தையின் வழியாக இறைவனில் என்றும் இணைந்திருப்போம். ஆமென்.